இந்த காணொளியில சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகின்றோம். குறிப்பாக பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தோர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி விளக்குகின்ற ஒரு காணொளியாக இருக்க போகின்றது. அதாவது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக அதனுடைய முதலாம் கட்ட நடவடிக்கை நிறைவேறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நடவடிக்கை தொடர்பாகவும் தற்பொழுது யார் யார் அந்த நடவடிக்கையின் ஊடாக அனுப்பப்பட்டிருப்பவர்கள் என்ற தொடர்பாகவும் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். அதனையும் விட இன்னும் குறிப்பாக பார்க்க போனால் இந்த பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தலை அரசாங்கம் வழங்க இருக்கிறதாகவும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் பிரித்தானியாவிற்குள்ளே நுழைய இருக்கின்ற சட்டவிரோதமான புலம்பெயர்ந்தோருக்கு பல சிக்கல்கள் ஏற்படலாம் அல்லது ஏற்கனவே உள்நுழைந்தோர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக மொத்தத்திலே இன்றைய இந்த ஒரு காணொளி என்றது இந்த பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிற்குள்ளே சட்டவிரோதமாக உள்நுழைந்த புலம்பெயர்ந்தோருக்கு முக்கியமான தகவல்களை விளக்குகின்றதாக அமைய போகின்றதாகவே என்னென்ன விடயங்கள் என்ற எல்லாவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஏற்கனவே இந்த ஒரு நடவடிக்கை பற்றி இந்த ஒரு ஒப்பந்தம் பற்றி நான் காணொளி பதிவேற்றி இருக்கின்றேன். அதனை பார்க்காதவர்களுக்கு இந்த விடயம் முழுமையாக விளங்காது. அதனை பார்த்துவிட்டு இதனை பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சரியான விளக்கம் கிடைக்கும். இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்காக அந்த ஒப்பந்தம் பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விடயத்தை நான் கூறிக்கொண்டு இன்றைய செய்திக்குள்ளே செல்கின்றேன். குறிப்பாக இந்த பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிற்குள்ளே ஒரு முக்கியமான ஒப்பந்தம், அதாவது 1 in 1 out எனப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிரித்தானியாவிற்குள்ளே சட்டவிரோதமாக பிரான்ஸ்ல இருந்து குறிப்பாக ஆங்கில கால்வாயோடாக பிரான்ஸ்ல இருந்து பிரித்தானியாவிற்குள்ளே உள்நுழையக்கூடியவர்கள் மீண்டுமாக பிரான்சுக்கு அனுப்பப்படுவார்கள். அப்படி அனுப்பப்படக்கூடிய எண்ணிக்கையில இப்ப உதாரணத்துக்கு ஒரு 4 நபர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்குள்ளே அனுப்பப்பட்டால் மீண்டுமாக பிரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் 4 புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியாவிற்குள் அனுப்பி வைக்கும். அவ்வாறு பிரான்ஸ் அனுப்புகின்ற அந்த நால்வரையுமே பிரித்தானியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பிரித்தானியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இருந்து அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் ஏற்கனவே பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக உள்நுழையாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பிரித்தானியா அவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இதுதான் அந்த ஒரு 1 in 1 out எனப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. அதனை நான் இங்கு சுருக்கமாக கூறியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இதை பற்றி நான் ஏற்கனவே பதிவேற்றி இருந்த பொழுது ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள் என்ன அப்படின்னா, இங்கு அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் தவறான செய்திகளை சொல்ல வேண்டாம் என்கின்ற மாதிரியாக. ஆனால் தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த 1 in 1 out ஊடாக இந்த ஒரு ஒப்பந்தத்தினுடைய முதலாவது நடவடிக்கை என்றால் இந்த ஒப்பந்தத்தை பற்றி அறிவிக்கின்ற நேரத்திலேயே சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே ஒரு குழு முதல் கட்டமாக அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றார்கள் அடுத்த வாரம் அளவிலே. அதாவது ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அடுத்த வாரம் அளவிலே அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்த நிலைமையில தான் இந்த நடவடிக்கை என்றது ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இது தோல்வி அடைந்திருக்கின்ற சொல்ல முடியும், இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது வெற்றி அடைந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி என்றால் இவர்கள் பிரான்சுக்காக மீண்டும் அனுப்பி வைக்கப்படக்கூடிய எண்ணிக்கை என்றது அவர்கள் எதிர்பார்த்திருந்தது அதிகளவாக இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4 விமானங்கள் மீண்டுமாக பிரான்சுக்கு அந்த புலம்பெயர்ந்தோர் இல்லாமல் வெறுமையாக சென்றிருக்கிறதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நேற்றைக்கு முந்தைய தினம் ஒருவருமாக நேற்றைய தினம் ஒருவரும் என்று சொல்லி 2 நபர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 நபர்களும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் நேற்றைக்கு முந்தைய தினம் இந்தியரான ஒரு புலம்பெயர்ந்தவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பிரான்சுக்கு. ஏர் பிரான்ஸ் விமானம் ஊடாக அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னால் எரித்திரிய நாட்டவர் ஒருவரை மீண்டுமாக பிரான்சுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு முதல் கட்டத்தில் எதிர்பார்த்த எண்ணிக்கையானவர்கள் போகாவிட்டாலும் தற்பொழுது பாத்தீங்கன்னா 2 அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பதிலாக இனி பிரான்ஸ் 2 அனுப்பி வைக்கும். இதன்படியாக இந்த ஒரு ஒப்பந்தம் சென்று கொண்டிருக்கும். ஆகவே அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது சரியாக அவர்கள் நினைத்த அந்த எண்ணிக்கையானவர்கள் செல்லுகின்றபடியாக இது இன்னமுமே சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா பிரித்தானியா உள்துறை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஷபானா மஹ்மூத் அவர்கள் இந்த ஒரு நாடு கடத்தல் தொடர்பாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அது எங்களினுடைய நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுல முக்கியமான நடவடிக்கையில ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாகத்தான் இது இருக்கின்றது என்றதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதே சமயம் இந்த நடவடிக்கை குறிப்பாக இந்த சிறு படகுகள் ஊடாக பிரித்தானியாவிற்குள் உள்நுழைபவர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை கூறுகின்றதாக அமைகின்றது. அந்த செய்தி என்ன அப்படி என்றால், நீங்கள் இவ்வாறு பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக உள்நுழைவீர்களாக இருந்தால்
மீண்டுமாக நீங்கள் அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்றதான் அந்த செய்தி என்றதையுமே சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான வேடிக்கையான ஒரு விடயம் என்ன அப்படி என்றால், இந்த 2 நபர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த 2 நபர்கள் அங்கு சென்ற ஒரு சில நேர பொழுதுகளிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணொளி ஒன்று வெளியாகின்றது. என்ன காணொளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்சினுடைய கிரேவ் லைன்ஸ் என்னும் இடத்துல இருந்து இந்த பிரித்தானியாவிற்குள்ள நுழைகிறதுக்காக சிறு படகுகள்ல புலம்பெயர்ந்தோர் வந்து ஏறக்கூடிய அந்த காட்சிகள் தான் வெளியாகி இருக்கின்றன. ஆக மொத்தத்திலே என்னதான் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலுமே மீண்டும் மீண்டுமாக இவ்வாறு சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு நுழையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்றது அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதனை வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இது உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கின்ற ஒரு விடயமாக மாறிவிடும். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் இந்த பிரான்சுக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து அங்கிருந்து மீண்டுமாக சட்டவிரோதமாக இந்த ஆங்கில கால்வாயூடாக சிறு படகுகளினூடாக பிரித்தானியாவுக்குள்ளே உள்நுழைகின்றீர்கள். ஏதோ ஒரு வழியிலே அங்கேயே நாங்கள் தங்கிவிடலாம், எங்களுடைய வாழ்க்கையை அங்கேயே நாங்கள் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்துடன் என்ற ஒரு ஆசையுடன் தான் நீங்கள் அங்கே செல்கின்றீர்கள். ஆனால் இப்படி எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகளினூடாக நீங்கள் மீண்டுமாக நாடு கடத்தப்படுவீர்களாக இருந்தால், நீங்கள் பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றது, உங்களுடைய சொந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நீங்கள் பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை என்றது மீண்டும் மீண்டுமாக நடந்து கொண்டே இருக்குமே தவிர நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்ல முடியாது. ஆகவே இது தொடர்பாக அனைவருமே விழிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் வந்து யோசித்து எடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வந்து இது தொடர்பாக நீங்கள் அறிந்த விடயங்களையும் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே இனிமேலாவது யாராவது அப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருப்பீர்களாக இருந்தால் தீர விசாரித்து தீர யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது சிறந்ததாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பிரித்தானிய அரசாங்கமும் கூட இப்போ ஒரு அதிரடியான ஒரு அறிவித்தல் ஒன்றை அறிவித்திருக்கின்றதை விட அவர்கள் இந்த மாதம் 28ஆம் தேதி அளவில் தான் அந்த ஒரு அறிவித்தலை அறிவிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்னும் உத்தியோகபூர்வமாக அது சொல்லப்படவில்லை. ஆகவே நான் அது உத்தியோகபூர்வமாக சொல்லப்படுகின்ற சமயத்தில் அது தொடர்பான விரிவான ஒரு காணொலியை நான் உங்களுக்கு பதிவேற்றுவேன். அதை பற்றி அந்த அறிவித்தலை பற்றி ஒரு மேலோட்டமான விடயம் என்று பார்ப்போமாக இருந்தால், பிரித்தானியர்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த இருக்கிறதாகத்தான் குறிப்பிட்ட அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஒரு அறிவித்தலை வந்து பிரித்தானியாவினுடைய பிரதமரான கெய்ர் ஸ்டாமர் அவர்கள் வந்து வருகின்ற 28ஆம் தேதிக்கு பின்னராக அறிவிப்பார் என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய ஒரு முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடையாள அட்டை இருப்பதனூடாக எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருப்பவர்கள் வந்து நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும், ஒரு பணிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னால் அந்த பணி செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா என்றதை தீர்மானிக்கிறது வந்து அந்த ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டையாக இருக்கும். அதே சமயம் ஒரு வீட்டினை வாடகைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒப்பந்தத்தை இடுவதற்கு வந்து அந்த அடையாள அட்டை வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆக மொத்தத்திலே இந்த ஒரு விடயமும் எதற்காக அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள் என்றால் புலம்பெயர்தலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக. ஏனென்றால் சட்டவிரோதமாக உள்நுழையக்கூடியவர்களுக்கு வந்து இது ஒரு மிக முக்கிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். அவர்களிடம் வந்து டிஜிட்டல் அடையாள அட்டை இல்லை என்றால் ஒரு வேலைக்கு செல்ல முடியாது, ஒரு வீடினை வந்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக மொத்தத்திலே அவர்களுடைய அடிப்படை தேவைகளை எதையுமே பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே இதனூடாக நாங்கள் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தலாம் என்றுதான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த ஒரு திட்டமும் வந்து அமுலுக்கு வருமாக இருந்தால் இனிமேல் சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் உள்நுழையக்கூடியவர்களுக்கோ சரி அல்லது ஏற்கனவே உள்நுழைந்திருப்பவர்களுக்கோ சரி இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக மாறலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மற்றொரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா இல்லையான்றதுதான். ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய பிரித்தானியர்களையே ஒரு 5 ஒருவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதற்கு ஆதரிக்கின்றார். அதே சமயம் மிகுதி 4 வந்து இதற்கு நிராகரிப்பவர்களாக இருக்கிறதாக ஒரு ஆய்வினூடாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்திலே இது வந்து நிறைவேற்றப்படுமா இல்லையா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அப்படி நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது தொடர்பில் நான் உங்களுக்கு அறிய தருவேன். நான் இப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்றது வந்து, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பிரித்தானியாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவது நல்லதா இல்லையா என்றதை வந்து நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். அதே சமயம் உள்நாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு யாராவது புலம்பெயர்ந்த தேசங்களில் குறிப்பாக பிரித்தானியா மற்றும் பிரான்சிலே தெரிந்தவர்கள் இருந்தால் இந்த காணொலியை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும். அதே சமயம் ஏனையவர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வந்து அனுப்பி வையுங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.